ஒரு 30 ப்ளஸுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாவே உடம்புல அந்த வலி இந்த வலின்னு எல்லாமே வந்துடுதுங்க. ஒரு 2 டேஸ் பேக் ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நேற்று ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே போயிட்டு அதே ஃபுல் டே அங்கேயே போயிடுச்சு ஹாஸ்பிட்டல்லையே. அதுக்கப்புறம் அந்த சத்து இல்லை இந்த சத்து இல்லைன்னு ஒரே சத்து டேப்லெட்ஸை நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை அப்படியே மாற்றிட்டு வரணும். அப்புறம் இன்றைக்கி அட்சய திருதி இல்லைங்க, வீடெல்லாம் நல்லா நீட்டாக மாப் பண்ணி விட்டுட்டு நான் ரெகுலராகவே அட்சய திருதி அன்றைக்கி மஞ்சளும் உப்பும் வாங்குவேங்க. ஸோ எளியவர்களுக்கு இதுதாங்க தங்கம். நீங்கள்லாம் வீட்டில் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு மொட்டை மாடியில் துணி காய போடலான்னு கிளம்பியாச்சுங்க. கண்டிப்பாக அட்சய திருதி அன்றைக்கி வெள்ளையாக இருக்கிற ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது இப்படி க்ளீனாக இருந்தால் இல்லத்தரசிகள் அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. அப்புறம் ஜியோ மார்ட்டில் இந்த 5 ரூபி ஆனியன் பேக் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. ஆனியனும் நல்லா இருக்குங்க. அப்புறம் நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும்ல. ஸோ வந்த உடனே அடிக்கிற வெயிலுக்கு லெமன் ஜூஸ் போட்டு நானும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தம்பிக்கும் கொடுத்தாச்சு.